செய்ய வந்தேன், கும்பிட வந்தேன். வேறு தேவர்கள் உனக்கு இல்லை, நான் தான் கர்த்தர், நான் தான் உனக்கு தேவன். அப்ப என்ன நீ நம்பு, விசுவாசி. என்னால எல்லாம் செய்ய முடியும் நீ நம்புற. அப்ப விசுவாசிக்கிற என்சாயில உண்டாக்கப்பட்ட விசுவாசிக்கிற ஒன்னாலும் எல்லாம் முடியும். முடியும் முடியும்னு சொல்லி காலம் எடுத்து வைங்க. ஐயோ முடியாது, ஐயோ நான் ஃபெயில் ஆயிடுவேனே அப்படின்னு சொல்லி இப்ப 3 பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிச்சு. நீட்ல 2 பிள்ளைங்க. அப்ப ஜெயிக்க முடியலன்னா ஞானம் தான் நம்ம நினைக்கிறோம். ஞானம் நிறைய வேணும், வாசிப்போம். ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராக இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ முன்னறிந்தாரோ அவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப நம்மளுடைய மகிமை யார் இடத்துல இருக்குது? கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துறவா இருக்கிறார். அப்படின்னா என் பிள்ளை ஜெயிக்குது, என் பிள்ளை எக்ஸாம் எழுது, என் பிள்ளை பாஸ் பண்ணும், என் பிள்ளை கடை ஓபன் பண்ணுது, என் பிள்ளை அந்த கடையை நேர்த்தியா நடத்தும். கடையில பிசினஸ்ல நஷ்டம் வருமா? அதேதான் ஆண்டவர் சொல்றாரு. உன்னை ஞானமா செஞ்சிருக்கிறேன், நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். நீ முட்டா பையன் மாதிரி உன் லைஃப நடத்திடாத. நீ முட்டா பையன் மாதிரி எதையுமே கேட்டாத. முட்டாள் மாதிரி எதையுமே செஞ்சாரு. சர்வ சொல்றேன், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறது. சும்மா வந்து ஒத்தாசை சும்மா எடுத்துக்கிட்டு ஒத்தாசை வரும் நேராக அவர் என்ன செய்வாரு? உனக்கு ஒத்தாசை அவர் என்ன செய்வாரு? பேசாம தான் இருக்கும். ஒரு வெயிட்ட தூக்குறேன், எனக்கு ஒத்தாசை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது அந்த வெயிட் நான் படிக்க போறேன், காலேஜுக்குள்ள உள்ள நுழைய போறேன், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வேணும்னு சொல்றப்ப நீ சும்மா இருந்துகிட்டு ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை பண்ணணும் வராது. நான் பட்னியா இருக்கிற ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை பண்ணணும் என்ன ஆகும்? பட்னியா தான் இருப்பீங்க. ஆண்டவர் பிரியாணி கடையை வச்சிருக்காரு. எப்ப இருக்கும், சிக்கன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேணுமா செஞ்சு கொடுக்குறது. 65 வேணுமா வெயிட் பண்ணு அப்படின்னு தான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? சிக்கன் பிரியாணி வேணுமா, தம்பி சிக்கன் கடை பக்கத்துல இருக்குதா, போய் வாங்கிட்டு அதை கொண்டு போய் கிச்சன்ல வச்சு பாத்திரங்களை வச்சு சமைச்சு சாப்பிடு. நான் வேணாம் சொல்லல. ஆண்டவரு எனக்கு சிக்கன் உங்க காசு இல்லாண்டு காசு அங்க இருந்து இருந்தா 200 அப்படின்னு சொல்லி வேலை செய், கையில் பிரயாசம். சில பேர் ஆண்டவரே எனக்கு வேர்க்குது, ஆண்டவரே புழுக்கமா இருக்குது, எனக்கு வெயில் தாக்கம் தாங்க முடியல. ஏசு கூட காசு வேணும், வேலை செய்ய காசு வரும். அப்ப எல்லாமே ஆண்டவர் ஏசி கடையா வச்சிருக்கிறாரு. ஏசி கடை வச்சிருந்தானே என்ன வச்சிருந்தா எல்லாருக்குமே என்ன செஞ்சுக்குவார்? எல்லாருக்கும் ஏசி போட்டு அவர் மனிதனுக்கு பாரபட்சம் உள்ளவர். இப்ப யார்கிட்ட இருக்கு ஏசி? வேர்த்து ஊத்துது, என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி வீட்டுல போட்டுட்டான், ரோட்ல போகும்போது என்ன பண்றது? ஏசி கார் வாங்க. ஏசி கார் வாங்கியாச்சு, கார்ல ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம், வேர்த்து ஊத்துது. ஏசி ஆன் பண்ணியா? ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன், இயேசு நாமத்தினால அந்த கார்ல ஏசி ஓப்பன் ஆகாத, ஏசி வரட்டும் அப்படின்னு என்ன செய்யாது? அது சொல்லிக்க தம்பி முன்னாடி சுவிட்ச் இருக்கு ஆன் பண்ணணும். பண்றேன்னு திடீர்னு இந்த கார்ல ஏசி வராம ஒரே ஊத்துது, வேர்த்து. என்னடான்னு பார்த்தா நான் ஏசியில வைக்காம ஹீட்டர்ல வச்சிருக்கேன். சூடா காத்து வருது. அந்த சுவிட்ச அந்த பக்கம் திருப்பணும், சில்லுன்னு வருது.
எப்படி எப்படி எல்லாமே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு வச்சிருக்கிறார், டியூன் பண்ணி கரெக்டா வச்சிருக்காரு. தம்பி அறிவோட வரிசை வேற காரக்காரனுக்கு போன் பண்ணலாமா, ஷோரூம் காரனுக்கு, ஓ அறிவு இருக்காயா உனக்கு, ஏசி காரன் சொன்னது ஊத்துதியா வெறுத்து வெறுத்து என்னையா பண்றது அப்படின்னு அவனுக்கு போன் பண்ணி சொன்னான். என்ன சொல்லுவான், நாங்க சொன்னோம் பின்னாடி கதவை திறக்க மாட்டேங்கியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் ஒன்றுமே இல்லை, சைட்ல ஒரு சைடு லாக் பண்றது, அது அந்த பட்டனை மட்டும் அந்த பக்கம் தள்ளி விடுங்க அப்படின்னாங்க. நாங்க சுத்தி பார்த்து ஒன்றும் தெரியல, நேரம் அவன்டே கொண்டு போயிட்டாலும் பின்னாடி இங்க மாதிரி ஓப்பனே ஆக மாட்டேங்குது, என்ன வண்டி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். அப்படின்னு சொல்றேன், இந்த ஒன்று இல்லைங்க சார், இதுதான் சார் இந்த அது இத்தனை உண்டா இருக்கு, சைடு லாக்கா, என் பிள்ளைங்க வந்து திறந்துடக்கூடாது. அந்த லாக் அப்படி தட்டி விட்டேன், அப்புறம் பார்த்தா ஓப்பன் ஆச்சு. அறிவு இல்லாம நாம செஞ்சிருக்கு. இத பத்தி நம்மகிட்ட இருக்கிற அந்த யூசர் கைட்லைன்ஸ் இருக்கிறாங்க, மேனுவல் புக்ல கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம என்ன செய்யணும், நம்மகிட்ட எப்படி ஆடி உனக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர் வந்துருச்சு, உனக்கு தலைவலிக்குது, உனக்கு நான் வீடு கட்ட போறேன், பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், எல்லாமே இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எப்படி செய்யணும்னு சொல்லி. நீ முட்டாள்தனமாக இதை படிக்காம இந்த அவன் சொன்னா சித்தப்பன் சித்தப்பன் உனக்கு எப்படி சொல்லி தருவான், நீ நல்லா இருக்கிறத உன் சித்தப்பன் செய்யும் பிடிக்காது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜெபத்தோட நீங்க வந்து விசுவாசத்தோட ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த காரியத்துல கர்த்தர் கொடுக்கிறதான காரியம் தி பெஸ்ட் இல்ல தி பெஸ்டா தான் உங்களுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். சூஸ் பண்ணிக்கணும், சந்தர்ப்பத்தை விட்டுறாங்க. இந்த உலகம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வரும்போது அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க சொல்லும். இப்போ ஏதோ ஒரு நல்ல காலத்துல ஒரு வேலை கிடைச்சி உள்ள போறீங்க அப்படின்னா கூட இருக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லும், அதுகளுக்கு சீட்டு கிடைக்கலன்னா உங்கள்கிட்ட என்ன சொல்லும், சரிங்க அப்படியே அதை பண்ணுவேன் இதை இதெல்லாம் சொல்லுவாங்க. நாம கடல்லையே இருந்தாலும் உப்பு சாராத மீனா இருக்கும் அப்படிங்கிற விசுவாசத்தோட முதல் காலம் எடுத்து வைங்க. நீங்க ஒரு தனித்துவமான இருப்பீங்க, ஏன்னா யூ ஆர் சைல்ட் ஆஃப் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கு. அந்த குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே